ஹலோ ஆல், இன்னைக்கு கம்பை வச்சு நம்ம ஒரு அடை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்போட யூசஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்பு வந்து ரொம்ப சத்துள்ள சிறுதானியங்க. இதுக்கு பேர் வந்து பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக க்ளூட்டன் ஃப்ரீ. அதாவது சில பேருக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும் இல்லையா, இந்த சப்பாத்திலாம் சாப்பிடும்போது க்ளூட்டன் அலர்ஜிக்காக இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பை சாப்பிட்டா அப்படிலாம் கிடையாது. இது சேஃப் டு கன்சியூம், க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் வந்து கோல்டன் எல்லோ ஃபேட்டி ஆயில் ஒன்று இருக்கும். அதோடு இல்லாமல் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து அதாவது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃப்ளாபினாய்ட்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது இதில். அதனால் இது ஹெல்த்தை வந்து நல்லா நம்மளுக்கு வச்சுருக்கோம். ஹெல்த்தை என்றைக்குமே நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். இது ஹை எனர்ஜி சீரியல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயர்ன், கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம், அது மாதிரி எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது இது. ஏன்னா அது மட்டும் வெயிட் லாஸுக்கு மட்டும் இது யூஸ் இல்லை. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் வெயிட் லாஸோட எப்போவுமே நம்ம எடுக்கிற ரெசிபி வெயிட் லாஸுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு தினப்படி சேர வேண்டிய எல்லா ஹெல்த்தும் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்கும் ஹேரை நல்லா வச்சுக்கிறதுக்கு, ஹேர் நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் மெயினாக என்னென்னா, நீங்கள் இதை ஊற வச்சு தாங்க யூஸ் பண்ணணும். இல்லைனா தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதாவது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி எப்போவுமே ஊற வச்சுட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் மேக்னீஷியம், பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால இது ஹார்ட்டை நல்லா நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கும், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாமும் இதை நல்லா சாப்பிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஓவரால் ஹெல்த்துக்கே இது நல்லது. கால்சியம், பாஸ்பரஸ் நிறையா இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு நல்லது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, ஆர்த்ரிட்டிஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை நல்லா சேஃபாக கன்சியூம் பண்ணலாம். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வித சத்துக்களும் இந்த பேர்ல் மில்லட்டில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம சாப்பிட்லாம். கம்பங்கூழ் சாப்பிட்லாம், கம்பில் தோசை பண்ணலாம், அடை பண்ணலாம், மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே இதெல்லாம் ஒரு வேளை தாங்க சாப்பிடணும். மோஸ்ட்டாக மத்தியானம் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வேளை, கண்டிப்பாக நைட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் எதர் கொஞ்சம் லேட் லன்ச் டைமில் சாப்பிட்றது பெட்டர். ஸோ இதை எப்படி வந்து இந்த கம்பு அடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கம்பு ஒரு கப் எடுத்தால் 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு கம்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் ஹாஃப் தோரம்பருப்பு, அந்த ஹாஃபை விட கொஞ்சம் மேலே கருப்புளுந்து. 1 கப்பு கம்பு, 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு தோரம்பருப்பு, 1/2 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கருப்புளுந்து. இதெல்லாம் எடுத்துருக்க. கருப்புளுந்தும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் மெயினாக என்னென்னா இது ஒரு 10 hours ஊறணும். ஸோ நான் நைட்டு ஃபுல்லாக இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். தனித்தனியாக ஊற வைக்கணுங்க. தோரம்பருப்பை தனியாக ஊற வச்சுருக்கேன், இட்லி அரிசி எதனால் ஊற வச்சுருக்கேன், கருப்புளுந்தை தனியாக ஊற வச்சுருக்கேன், கம்பை தனியாக ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நிறையா வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வைக்கணும். எல்லாத்தையும் ரின்ஸ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பெருங்காயம் தேவை, வத்த மிளகாவும் பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ப அதையும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக அரைப்படுறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இந்த வத்த மிளகாவையும் பச்சை மிளகாயையும் மிக்சியில் போட்டு அதை முதல்ல கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக தான் அரைக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். ஏன்னா இதை அடை மாதிரி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதோடு சேர்த்து இந்த பெருங்காயமும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நான் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு ஒரு வாட்டி அரைச்சின்னு வந்துடுறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மிளகாவத்துலேயும் பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை போட போகிறோம். கம்பு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் குறைன்னு தாங்க அரைச்சிக்கணும். அதாவது ரவை பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதுக்கு கருப்புளுந்து போட்டால் தான் நல்லா முறுமுறுன்னு வரும். கருப்புளுந்து தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். அந்த தோலோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும், ப்ளஸ் அடையும் முறுமுறுன்னு இருக்கும். இதை நான் இப்போ குறைன்னு அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரவா பதத்துக்கு இருக்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு கம்பை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அரிசி. இந்த அரிசியை வடிகட்டின்ட்டு அந்த அரிசியை மட்டும் போட்டு நம்ம அதையும் வந்து ரவா பதத்துக்கு, எல்லாமே ரவா பதத்துக்கு தான் அரைக்கணும். ரவா பதத்துக்கு அரைக்க போகிறோம். இந்த அரிசியும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். புழுங்கல் அரிசி ஒரு கப் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரிசியை அரைச்சிட்டோமோ இதோடய நம்ம துவரம்பருப்பையும் போட்டு அரைச்சிட போகிறோம். உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த அரிசி அண்ட் துவரம்பருப்பை குறைன்னு அரைச்சிட்டோம். அடுத்தது கருப்புளுந்து இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு அரைக்க போகிறோம். கருப்புளுந்தை இதில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் இப்போ கருப்புளுந்து போட்டுக்கலாம். நான் இப்போ அதை குறைன்னு அரைச்சின்னு வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். உளுந்தியும் அரைச்சாச்சு. இப்போ நான் இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் குறைன்னு. இட்லி அரிசி, கம்பு, கருப்புளுந்து, துவரம்பருப்பு. இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சின்னு வந்தாச்சு இல்லையா. இப்போ இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். அடுத்தது உப்பு போடுறோம். தேவையான உப்பு. வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறோம். கருகப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அடமாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடமாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி அடையாக வாக்குறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். கல்லை சூடு பண்ணிக்கணும். இதை நம்ம ஆஸ் யூஷுவல் கரண்டியாலையும் இது பண்ணலாம், கையாலையும் தட்டலாம். கையால் தட்டினா நல்லா வரும். இது எப்படி வந்து வாக்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு வந்து கல் சூடாக எடுத்து இப்போ வந்து இந்த அடை மாவை எடுத்து நம்ம கையாலேயே தட்ட போகிறோம். நல்லா அடுப்பை வந்து நம்ம நல்லா குறைச்சி வச்சுட்டு தட்டணும். நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா குறைச்சி வச்சு நல்லா வேக விடணுங்க. சுற்றி எண்ணெய் விட்டுட்டு தட்டிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுறணும். நடுவில் ஹோல்ஸ் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு சைடு வெந்து அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இதுவும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வேகணுங்க. நான் வெந்ததுக்கப்புறம் அதை காட்டுறேன். இது வேகட்டும். இதுக்கு நம்ம இப்போ ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஆஸ் யூஷுவல் அடைக்கி சாப்பிட்ற மாதிரி மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வெண்ணெய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்னி, அதுக்கு பேர் வண்டிக்கார சட்னி சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நான் வந்து தண்ணியில் ஹாட் வாட்டரில் வத்த மிளகா எவ்வளோ உரப்புக்கு வேணுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, பெருங்காயம், புளி, உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயும் விட்டு எண்ணெய் வேணும், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, லாஸ்ட்டாக புளியை ஒரு வறுத்துட்டு மிக்சியில் இதெல்லாம் அரைச்சின்னு வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெயை விட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாம். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். உளுத்தம்பருப்பை வறுத்தாச்சு. உளுத்தம்பருப்பை நம்ம எடுத்துட்டு
இந்த வத்த மிளகாவை ஒரு சும்மா ஒரு அந்த ஈரம் போக கொஞ்சம் ஒரு பரட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. அது புளியை ஒரு பரட்டிட்டோன்னா இப்போது எல்லாத்தையும் வச்சு நான் அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த உளுத்தம்பருப்பு வறுத்தது, இந்த வத்த மிளகா, புளி, இதோட பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ஆப்டான கம்பு அடை வித் அதுக்கு சைட் டிஷ் சட்னியும் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் ஹெல்த் பெனிஃபிட் சொன்ன மாதிரி கம்பு வந்து ரொம்ப நல்லது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம சேர்த்துக்கணும். அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. ஆப்ட் வெயிட் லாஸ் ரெசிபி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.